وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், இந்த நிகழ்வை மிக அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்து வருகிற ஆஜிமார்கள், இன்றைக்கு நம்மிடத்திலே வருகை தந்திருக்கிற உங்களிடத்திலே சொற்பொழிவாற்றிய ஆஷிகுர் ரௌலாவுல் காபா, காபாவின் காதலர் என்று சொல்லலாம், அடிக்கடி காபாவை சந்திக்கிற கண்ணியத்திற்குரிய யாசின் காக்கா ஹாஜி அவர்கள், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சலாத்துக்கு பதில் கம்மியா தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணலின் காலத்தில் நடந்த 5 செயல்பாடுகள் இன்றைக்கு நம் காலத்தில் காணாமல் போனது. பெருமானாரின் காலத்தில் என்ன நடைமுறைகள் இருந்ததோ, பெருமானார் எதை உருவாக்கி தந்தார்களோ அந்த 5 அம்சங்கள் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே இல்லை. அதை எப்படி உருவாக்குவது என்பது குறித்த சில தகவல்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களிடத்திலே பேச ஆசைப்படுகிறேன். முதலில் பெருமானாரின் காலத்திலே கற்ற கல்வியின்படி அமல் இருந்தது. எதை தெரிந்து வைத்திருந்தார்களோ தெரிந்ததின்படி அமல். இன்றைக்கு நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அமல் இல்லை. இல்ம் இருக்கிறது, அமல் இல்லை. உதாரணம் சொல்வதாக இருந்தால் நிறைய செய்திகளை சொல்ல முடியும். மன்னித்து வாழ வேண்டும் பெருமானார் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமினுடைய தவறுகளை மன்னித்து வாழ வேண்டும். சொன்ன நாயகத்தினுடைய தோழர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். வாழ்க்கை முழுக்க மன்னித்தார்கள். யாரை மன்னித்தார்கள் தெரியுமா? இமாம் புகாரி அழகாக எழுதுவார்கள். அபூ சுஃபியான். யார் அந்த அபூ சுஃபியான்? உஹது போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்ற வதந்தியை கிளப்பியவர் அபூ சுஃபியான். இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? நாயகம் உயிராக நேசித்த 70 தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதுல அஸ்ஸுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்று சொல்லப்படுகிற ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டார்கள். யார் அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஜனாஸா தொழுகை ஒரு முறைதான் நடத்துவார்கள். ஆனால் ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு 70 முறை ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். வரலாறு பேசுகிறது. 70 தடவை ரசூலுல்லாஹ் தொழுகை வச்சுட்டு வந்ததுக்கு பிறகு மனது நிம்மதிப்படாது. மீண்டும் செல்வார்கள், தொழுகை நடத்துவார்கள். சஹாபாக்கள் ஓடி சென்று தக்பீர் கட்டுவார்கள், மீண்டும் செல்வார்கள், தொழுகை நடத்துவார்கள். அப்ப சஹாபாவின் உள்ளத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய இடம் இருந்திருக்கிறது. மக்கமா நகரத்தில் பெருமானார் சஜிதாவிலே இருக்கிற நேரத்தில் குடல்களை கொண்டு வந்து அபூஜஹலின் கூட்டம் தள்ளியதே. பாத்திமா ரலியல்லாஹு விளக்குகிறார்கள். இந்த செய்தி ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு கிடைக்கிறது. வேகமாக வந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அபூஜஹலின் கன்னத்தில் அடைத்து காபாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூஜஹல்,
இந்த காபாவை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன். இனிமேல் என்னுடைய தோழர் மகனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் உன்னை நெஞ்சப்புடைத்து விடுகிறேன். காபாவே நீ சாட்சியாக இரு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று அபூஜஹலுக்கு முன்னால் சூளுரைத்து அபூஜஹலினுடைய அந்த துணிச்சலை குறைத்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டதற்கு காரணம் யார்? அபூ சுஃபியான். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அஷரத்துல் முபஷ்ஷரா பில் தல்ஹா தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ். தல்ஹா அவர்கள் ஷஹீதாகி 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க மக ஆயிஷா ரலியல்லாஹு கனவிலே தோன்றுகிறார்கள். அவங்க மக ஆயிஷா, அம்மா என்னை தோண்டி வேறு இடத்தில் அடக்குங்கள். 3 தடவை இதே கனவு வர இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே விளக்கம் கேட்க செல்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹுவினுடைய மகள் ஆயிஷா, நான் இப்படி ஒரு கனவு காண்றேனே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நேற்று இரவு நானும் இந்த கனவை கண்டேன். நேற்று இரவு இந்த கனவை நான் கண்டேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்தாலும் தோன்றுவதற்கான அனுமதி இல்லை. அதனால் காலி சுரைகளிடத்திலே போய் கேட்கலாம். அன்றைக்கு மதீனாவினுடைய காலி சுரை போய் கேட்டால் காலி சுரை சொன்னார்கள், இன்று இரவு நானும் அந்த கனவு கண்டேன். தோண்டினால் அந்த ஜனாதா அன்றைக்கு கவனித்து அடக்கப்பட்ட ஜனாதாவை போன்று இருக்கிறது. கற்பூரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. உள்ளே தண்ணீர் ஏறி இருக்கிறது. தண்ணீர் தொட்ட காரணத்தினால் என்னை தண்ணீர் அடைக்கிறது, மாற்றி அடக்குங்கள், மாற்றி அடக்கினார்கள். இந்த தல்ஹா ரலியல்லாஹு யார் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, ஹரத் தல்ஹா உஹது போர்க்களத்திலே அம்புகள் அண்ணல் பெருமானார் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி வதந்தி கிளம்புகிற பொழுது அம்புகள் பெருமானாரை நோக்கி வருகிறது. பெருமானாரிடத்திலே தல்ஹா ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே என்னை விட கொஞ்சம் உயரமாக இருக்கிறீர்கள், உங்கள் தலையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே. அம்புகள் வந்தால் உங்களை தாக்க வருகிற அம்புகளை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று தன் நெஞ்சிலே 80 அம்புகளை தாங்கி தன் நெஞ்சை கேடயமாக்கி தாரா நபியின் காலிலே சரிந்து போன தல்ஹா ரலியல்லாஹு ஷஹீதானதற்கு யார் காரணம்? அபூ சுஃபியான் தானே. அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய்விட்டார்கள் என்ற செய்தி கேட்டவுடன், ரப்பே நான் போருக்கு செல்ல வேண்டும், என்னுடைய எல்லா உறுப்புகளும் துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட வேண்டும் என்று எல்லா உறுப்புகளும் சிதறடிக்கப்பட்டு இறந்து போன அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு யார் காரணம்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கு உஹது சொல்லுகிற சாட்சி முஸ்அப். யார் அந்த முஸ்அப்? அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்அப் இப்னு உமைரை படிக்காத யாரும் இருக்கக்கூடாது. முஸ்அப் இப்னு உமைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 51வது வயதிலிருந்து 53வது வயது வரைக்கும் கடும் கஷ்டம். அந்த வரலாறுகளை புரட்டுங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அரணாக இருந்த ஹதீஜாவும் வஃபாத்தாகி விட்டார்கள். அரணாக இருந்த அபூ தாலிபும் இறந்து போய்விட்டார்கள். எங்கே செல்வது? மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்ற சமிக்கை கிடைக்கிறது. தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செல்வதற்கு முன்னால் 23 வயது நிரம்பிய இந்த முஸ்அப் இப்னு உமைரை தான் மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். முஸ்அப் இப்னு உமைரை அஸ்அத் இப்னு ஸுராரா இன் மூலமாக நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். பெருமானார் மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது அந்த ஒரே ஒரு இளைஞன் மதீனாவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்குள்ளும் ஈமானை சேர்த்திருந்தார். ரசூலுல்லாஹ் உள்ள போகும்போது எத்தனை பேர் மதீனாவை திரண்டு வந்து நாயகத்தை எதிர்பார்த்ததே, இதற்கு முன்னால் நாயகம் ஈமானை கொண்டு சென்றார்களா? மதீனாவிற்கு எடுத்து சென்றார்களா? வேறு யார் அந்த மதீனாவிற்குள் ஈமானை புகுத்தியது? அந்த ஒரு இளைஞன். அந்த இளைஞன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த இளைஞர் சிரித்து பேசினால் வரலாறு பேசும். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தால் வாள் எடுத்துக் கொண்டு வந்திருந்தவர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டத்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் மதீனாவில் இருக்கக்கூடிய 2 கூட்டத்தார்கள் அவுஸ் ஹஸ்ரஜ். உடனே இந்த இளைஞர் பேசுவார், யூதர்கள் சொன்னது நினைவிருக்கிறதா? சாதி இப்னு முஆத், சாதி இப்னு உபாதா 2 கூட்டத்தினுடைய தலைவரை பார். யூதர்கள் சொன்னது நினைவிருக்கிறதா? கடைசியில் ஒரு நபி வருவார், அந்த நபியோடு நாங்கள் சேர்ந்து உங்களை எல்லாம் காலி பண்ண போகிறோம் என்று யூதர்கள் சொன்னது நினைவிருக்கிறதா? ஆம் நினைவிருக்கிறது, ஆம் நினைவிருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் சொல்லுவார், அந்த நபிக்கு இப்ப என் ஜோபுலதான் இருக்கிற,
அவர்களோடு சேரப் போகிறாரா அல்லது நீங்கள் இந்த நபியை சேர்த்துக் கொள்ளப் போகிறீர்களா என்று மதீனா நகரம் முழுக்க இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ந்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா கோடீஸ்வரன் லட்சாதிபதி முஸ்அப் இப்னு உமைர் ஒரு நாளைக்கு 3 ஆணைகளை மாற்றுகிற முஸ்அப் இப்னு உமைர் இப்பொழுது ஷஹீதாகி கிடக்கிறார். காலுக்கு போர்த்தினால் தலை தெரிகிறது, தலைக்கு போர்த்தினால் கால் தெரிகிறது. தஹா நபியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த முஸ்அபின் மரணத்திற்கு யார் காரணம்? அந்த அபூ சுஃபியான் தானே. நாமே சொல்லுவோம், அபூ சுஃபியான் நம்ம கையில கிடைச்சா என்ன செய்வோம்? இவ்வளவு கொடுமைக்கார அபூ சுஃபியான் நம்ம கையில கிடைச்சா என்ன செய்வோம்? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு போட்ட மாட்டோம். ஆனால் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே ஃபத்ஹ் மக்காவிலே அபூ சுஃபியான் மாட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா சுத்தி சுத்தி வர்றாங்க அபூ சுஃபியான. இன்னைக்கு மாப்பிள்ள நீதான், என் கையில தான் உன்னை நான் வேண்டுவேன், என்னால்தான் நீ உனக்கு மரணம் இருக்கிறது. என் தோழர்கள் 70 பேர்களின் மரணத்திற்கு காரணமானவர் நீ. அல்லாஹ் வேற துஆ செய்றாங்க அபூ சுஃபியான, அல்லாஹ் நான் தான் கொண்டு வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இது பழிவாங்கும் தினம் அல்ல என்று சொன்ன நாயகம் இப்படி உலகத்தில் ஒரு தலைவன் சொன்னதாக ஒரு வரலாறு கூட இல்லை. காபாவிலே நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம், அபூ சுஃபியானின் இல்லத்தில் நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம். ஒரு எதிரியை காபாவோடு இணைத்து காபாவிலே நுழைந்தவர்களுக்கு ஒமன் தகலபுக்கான் ஆமினா, யார் காபாவிலே நுழைந்தார்களோ அவர்களுக்கு அடைக்கலம். இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அண்ணல் சொன்ன வார்த்தை. யார் அபூ சுஃபியானின் இல்லத்தில் நுழைகிறார்களோ அவர்களுக்கு அடைக்கலம். அல்லாஹ் அக்பர். அபூ சுஃபியான் கண்களில் கண்ணீர். ஒரு நபியை தவிர வேறு யாரும் மன்னிக்கிற தகுதி கிடையாது, ஒரு நபியை தவிர என்னை யாரும் வேற மன்னிக்கவும் முடியாது, அவ்வளவு பெரிய பாவி. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பெருமானாரை வந்து கட்டிப்பிடித்து ஈமான் கொண்டாரே, நாயகத்தினுடைய மன்னிப்பு அபூ சுஃபியானின் ஈமானுக்கு காரணமாக இருந்தது. இவ்வளவு பெரிய கொடிய எதிரியையும் தாஹா நபி மன்னித்தார்கள். மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு சொன்னார்கள் பெருமானார், செய்து காட்டினார்கள். இன்னைக்கு நாம ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கூட சண்டை, மன்னிக்கிற மனோபாவம். கூட பிறந்த அண்ணன் தம்பி சம்பந்த குலங்கள் மற்ற உறவுகளை மன்னிக்க தயாராக இல்லை. மன்னிக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் மன்னிக்க தயாராக இல்லை. ரபீஆ, யார் அந்த ரபீஆ? அல்லாஹு அக்பர். பைபிக்கு எவ்வளவு அழகாக எழுதுவார்கள். ரபீஆ 19 வயசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்காங்க. காடு மேல ஏறி தோளை தாண்டி ஓடுறாங்க. காடு மேல ஒருத்தருக்கு தொழுகும் போது காடு மேல ஏறினா எவ்வளவு வேதனையா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா எந்திரிச்சு, ரபியா பார்த்து வரக்கூடாதான் லேகா தோல்ல தட்டினாங்க. பார்த்து வரக்கூடாதா ரபியா? அன்று இரவு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ரபியாவின் வீட்டு கதவை தட்டுகிறார்கள். பெருமானாரின் வயது 56, ரபியாவின் வயது 19. கதவை தட்டுகிறார்கள். அந்த இளைஞன் ரபியாவை வந்து கதவை திறக்கிறார். நாயகமே, சொல்லி இருந்தால் நான் வந்திருப்பேனே, எதற்கு நாயகமே என் வீட்டுக்கு வந்தீர்கள்? தாஹா சொன்னார்கள், இன்னைக்கு ஒவ்வொரு நேரத்துல என் காலு மேல ஏறி தோலை தாண்டினியா, எனக்கு வேதனையா இருந்துச்சு, லேசா எதிர்த்து தோல்ல அடிச்சுட்டல்ல, லேசா தட்டுனல்ல, உன்ட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் ரபியா. உன்னிடத்தில மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் ரபியா. ரபியாவின் கண்கள் எல்லாம் குளமாகி போடும். என்ன நாயகனே, உங்கள் காலில் ஏறியதற்காக அல்லாஹ் எனக்கு அதாவை கொடுத்து விடுவானோ? வஹீயிலே வேதத்திலே சபிக்கப்பட்ட வசனங்களை இறக்கி விடுவானோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். என்கிட்ட ஒண்ணு கேட்கிறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரபியா இந்த பக்கம் பார் ரபியா, 80 ஒட்டகைகளை கொண்டு வந்திருக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு என்னை மன்னித்துக் கொள் ரபியா. அத்தி இளமன் அல்லாஹ்வே, உங்களுக்கு தீங்களித்தவர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள். பெருமானார் சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினார்கள். அந்த உம்மத்தில் இருக்கிற நாம் நம்முடைய உறவுகளை கூட மன்னிக்க தயாராக இல்லையே, தெரிகிறது. ஆனால் அவை புரிகிறது, கற்றிருக்கிறோம். ஆனால்
ஆனால் அமல் இல்லை. அன்புக்குரியவர்களே, எத்தனை வரலாறுகள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஷைபத் இப்னு உஸ்மானின் வரலாறு எழுதுகிறார்கள். இமாம் புகாரி இரண்டாவது பாகத்தில் ரொம்ப அழகா எழுதுவாங்க. கைபர் போர்க்களம் நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுவதற்காக வேண்டி வாளை எடுத்து நாயகத்தினுடைய தலைக்கு மேல கையை உயர்த்துவார். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எந்த மனுஷன்டையும் விடல. யானைப்பட பூனைப்பட எந்த படையிலையும் கொடுக்கல. அல்லாஹ் வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ் அல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப அழகா பேசுவான், அழுத்தமா பேசுவான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பை இந்த ரப்பே எடுத்துக்கொண்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் நான் எடுத்துக்கொண்டேன். அதனால கையை உயர்த்தி வெட்ட போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் திருப்பி விட்டுவாங்க. வாள் ஷைபத் இப்னு உஸ்மானினுடைய வாள் நெஞ்சுக்கு மேலே நிற்கிறது. பெருமானார் திரும்பி அடிவாங்கவில்லை, நெஞ்சில கை வச்சாங்க. கை வச்ச நாயகம் அல்லாஹும்ம அஃபிர்லஹு, வெட்ட வந்தவருக்கு பெருமானார் கொடுத்த பரிசு பாத்தீங்களா? அல்லாஹும்ம அஃபிர்லஹு, அல்லாஹ் இவரை மன்னிப்பாயா, வர்ஹம்ஹு வர்ஹம்ஹு, நபின்னு தெரியாம செஞ்சிட்டார் ரப்பே, இவரின் மீது நீ இறக்கப்படு, வஹ்திஹி, இவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி விடுறப்பே. சொல்லி முடிக்கல, வாள் மேலே இருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொன்னாரே. அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் யோசிக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மன்னித்திருக்கிறார்கள். புகாரியில இப்படியும் ஒரு வரலாறு வரும். அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம். பொதுவாகவே நண்பர்கள் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னாலே வாக்குவாதம் வந்துடும். மாரூப் காக்காவே கபூர் காக்காவே ஒரு அரை மணி நேரம் விடுங்க, ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துடும். ஆனா ஒரு அன்பா போயிடுவாங்க, முடிஞ்சிடும் இல்லையா? இது நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நடைமுறை. இன்னொரு ரெண்டு பேரும் பேசுகிற பொழுது கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு தஆலா வேகமாகி விட்டார்கள், கோபித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அப்படி பின்னாடியே போய், ஆமா பாப்பா நீ உமர் என்ன மன்னிச்சிருங்களே, உமர் என்ன மன்னிச்சிருக்கல, அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு கோவம் வந்து அவ்வளவு சீக்கிரம் இறங்காது, வேகமா பின்னாடி ஓடுறாங்க. உமர் ரலியல்லாஹு வேகமா போறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி ஓடுறாங்க. குகை தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அபூபக்கர் என்று கொண்டு இருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க. உமர் ரலியல்லாஹு வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. வெளியே நின்று சலாம் சொல்லி 3 தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் ஃபஅஃபு அன்னி, உமரே என்ன மன்னிச்சு 3 தடவை சலாம் சொல்லி திறக்கவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு கலங்கிய கண்களோடு தாஹா நபியை பார்க்க வருகிறார்கள். உள்ளே இருக்கிற உமர் ரலியல்லாஹுவின் மனது சொல்கிறது, நப்சு சொல்கிறது, நப்சை கொன்றவர்கள் இல்லையா உமர் ரலியல்லாஹு, நப்சு சொல்லுகிறது, அபூபக்கர் வீடு வரைக்கும் வர வச்சிட்டிய உமர், அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு வீடு வரைக்கும் வர வச்சிட்டிய, வீடு வரைக்கும் வர வச்சிட்டிய. குகை தோழர் அல்லாஹ் குர்ஆனிலே சிலாகித்து பேசியவர். நாம செஞ்சது தப்பு என்று புரிந்து இவ்வளவு தூரம் வர வச்சுட்டமே மன்னிப்பு கேட்டவர வேகமாக கதவை திறந்து ஓடி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தெரியும் எங்க போயிருப்பாரு, நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா உமர் ரலியல்லாஹு தஆலா வேகமாக வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். வந்த உமர் ரலியல்லாஹு நேரா போய் அபூபக்கர் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சு பாண்ணி, முதல்ல நீங்க என்ன மன்னிங்க, முதல்ல நீங்க என்ன மன்னிங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தப்பு செஞ்சது நான் தானே, நான் தானே மன்னிப்பு கேட்கணும், பாண்ணி நீங்கள் என்னை மன்னியுங்கள். ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுவதை பார்த்த தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் புன்னகை, இந்த மன்னிப்பு இருக்கிற வரை என் சமுதாயம் உயர்ந்து செல்லும் என்றார்களே. அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். தெரிகிறது மன்னிக்க வேண்டும் என்று, அமல் இல்லை. அதே மாதிரி பெண்கள் சமுதாயத்தின் கண்கள், யாருக்கு தெரியாது? உலகத்திலேயே பெண் பிள்ளை பிறந்து விட்டால் சந்தோஷப்பட்ட ஜீவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு ஆம்பளைகளுக்கே பொம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷம் இல்லையே. தெரிகிறது இதா புஷ்ரா இருக்கும், பெண் பிள்ளை தான் புஷ்ரா, தெரிகிறது, அமல் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு கொஞ்சம் நாம் செல்லுவோம். பெருமானாரின் கரம் பற்றி கைஸ் இப்னு சஅத், பனு தை கூட்டத்தினுடைய தலைவர் கைஸ் இப்னு சஅத் பெருமானாரின் கரம் பற்றி ஈமான் கொள்கிறார். ஈமான் கொண்டதுக்கு பிறகு தேம்பி 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 ரசூல் கையை பிடிச்சு அழுகிறார். பெருமானாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு,
தன் நண்பர்கள் அழுதால் தானும் சேர்ந்து அழுது விடுவார்கள். இப்படி ஒரு தலைவன் உலகத்திலே பார்த்ததே இல்லை. தன் நண்பன் சிரித்தால் என்ன காரணம் என்றே கேட்க மாட்டார்கள், சிரித்து விடுவார்கள். நண்பன் அழுதால் அழுவார்கள், நண்பன் சிரித்தால் சிரிப்பார்கள். அவரோடு சேர்ந்து அழுதுட்டு கடைசியில் அழுகைக்கான காரணம் என்ன கைசேன்னு கேட்கும் போது கைசிமனு சாதனை எல்லாம் சொல்லுகிறார்கள். கைசிமனு சாதனை எல்லாம் சொல்லுகிறார்கள், நாயகமே எனக்கு ஒரு அழகான பொம்பளை புள்ள பிறந்துச்சு, ரொம்ப அழகான பொம்பளை புள்ள. அரபுகள் இயற்கையிலேயே ஒப்பீடு பார்ப்பவர்கள், கவிஞர்கள். நான் என் பிள்ளையை எடுத்துக்கொண்டு 6 மாத பிள்ளையை எடுத்துட்டு போய் வெளியே வச்சு சந்திரன் அழகா என் பிள்ளை அழகான்னு நான் பார்ப்பேன். பௌர்ணமி நிலவில் இருக்கிற அந்த பௌர்ணமி அழகா என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன். என் பிள்ளையின் அழகுக்கு முன்னால் அந்த பௌர்ணமி தோற்று போகும் நாயகமே. நான் வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரங்கள் அழகா என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன் நாயகமே. வானையே அலங்கரித்து காட்டுகிற அந்த நட்சத்திரங்கள் என் பிள்ளையின் அழகுக்கு முன்னால் தோற்று போகும் நாயகமே. அவ்வளவு பேரழகு. அது பேச ஆரம்பிக்கிற பொழுதே யாபத்தி வாப்பா என்றுதான் எல்லாம் அல்லா அல்லான்னு ஆரம்பிப்பாங்க, அம்மான்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா என் பிள்ளை யாபத்தி வாப்பா என்றுதான் பேச்சையே துவங்கியது நாயகமே. 2 வயதை கடக்கிற பொழுது என்னுடைய எல்லா வேலைகளையும் என் பிள்ளை தான் செய்யும் நாயகமே. இந்த என் பிள்ளை அழகான என் பிள்ளைக்கு 3 வயது அடைகிற பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன், என் பிள்ளையை அடுத்தவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதா என்று பாலைவனத்திற்கு அழைத்து சென்றேன். விளையாடத்தான் என்று நினைத்தது. உள்ளே சென்றேன். பாலைவனத்திற்குள்ளே என் மனைவியிடத்திலே கூட சொல்லாமல் அழைத்து சென்று ஒரு குழியை வெட்டினேன். ஏதோ விளையாடத்தான் என்று வெட்டியது. என் மீது பட்ட தூசியை, தன் மீது பட்ட தூசியை பார்க்காமல் என் மீது பட்ட தூசியை எல்லாம் என் பிள்ளை தட்டியது. குழிக்குள் இறங்கு என்றேன். பாப்பா விளையாட இறங்க சொல்லுகிறார் என்று இறங்கியது. படிக்க வைத்து மண்ணை தள்ளினேன். உயிரோடு படுக்க வைத்து மண்ணை தள்ளினேன். யாபத்தி 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 பாப்பா காப்பாற்றுங்க 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 என்று கதறிய கதறல் இன்னும் என் காதை பிளக்கிறது நாயகமே. மன்னிப்பான அல்லாஹ் என்னை மன்னிப்பான. கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களில் கண்ணீர். கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பனு அன்மார் கூட்டத்தினுடைய தலைவர் வருகிறார். இவர் பரவாயில்ல நாயகமே, இவர் பரவாயில்ல. நான் என் மகளை கூட்டிட்டு போகும்போது ஒரு கிணறு வந்தது, உயிரோடு அப்படியே தள்ளிவிட்டு புறப்பட்டேன் நாயகமே. அந்த புள்ள உள்ள உணர்ந்து அழுத அழுவே அப்பா பாப்பா பாப்பா என்று கதறியது. இவ்வளவு பெரிய கொடும் பாவியாக நாங்கள் இருக்கிறோம், அல்லாஹ் மன்னிப்பானா? கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாசஹா ரலியல்லாஹு அழைப்பார்கள். சாசா, அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான், அல்லாஹ் உனக்கு பொருளை அருளாக வழங்கி இருக்கிறான். யாரெல்லாம் குழந்தைகளை புதைக்க நினைக்கிறார்களோ, அழிக்க நினைக்கிறார்களோ, வீடு வீடாக சென்று உங்கள் பிள்ளைகளை கொடுங்கள், நான் வளர்த்துக் கொள்ளுகிறேன் என்று அவர்களுக்கு பணம் கொடுங்கள். சாசஹாரில் எல்லாம் ரசூல் காலத்திலேயே யாராவது புதைக்க நினைத்தால் அந்த பெண் குழந்தையை வாங்கி சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியே 94 பெண் குழந்தைகளை சாசஹாரி எல்லாம் ரசூலின் காலத்திலே வைத்திருந்தார்கள். 94. இப்ப முதல் நிஸ்வான் ஆரம்பித்தவர்கள் யார் என்று சொன்னால் சாசஹாரி எல்லாம் விட்டாலாம். இப்ப புதைத்த சமூகத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றி, அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, ஒரு காலம் வந்தது புதைக்க புறப்பட்டவர்கள் வழக்க போட்டி ஓடுகிறார்கள். புதைக்க புறப்பட்டவர்கள் வழக்க போட்டி ஓடுகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு ஷஹீதாயிட்டாங்க. ஹம்ஸாவுடைய பொம்பளை புள்ளையை யார் வளர்க்கிறது? 3 பேர் வேகமா மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு நான் வளர்க்கிறேன், ஸைத் ரலியல்லாஹு நான் வளர்க்கிறேன், ஜாஃபர் ரலியல்லாஹு நான் வளர்க்கிறேன். பெருமானார் காரணம் கேட்கிறார்கள், எதற்காக அலியும்? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹம்ஸா என்னுடைய சச்சா மக, எனக்கு சகோதரி, என் சகோதரியை நான் தானே வளர்க்கணும் நாயகமே. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸைத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் ஹம்ஸாவும் ஒரு தாயிடத்திலே பால் குடித்த சகோதரர்கள், சகோதரனுடைய மக என் புள்ள தானே, நான் தானே வளர்க்கணும்னு கேட்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே அந்த பிள்ளையுடைய காலாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நாயகமே, அந்த பிள்ளையுடைய சின்னம்மாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சின்னம்மா தானே தாயின் ஸ்தானத்தில் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு வளர்க்கட்டும் என்று ஜாஃபரிடத்திலே கொடுக்கிறார்களே. புதைக்க போட்டி ஓட்ட காலம் மாறி வளர்க்க போட்டி ஓட்ட அந்த சமூகத்தில் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் 2 புள்ள பொம்பளை புள்ள பிறகு தான் பிள்ளைய பார்க்க இந்த ஆம்பளை போகல. பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் இவரை வச்சுதான் எல்லாம் கொடுத்துருக்கான், பெண்ணை வச்சாட்ட. ஆனாலும் கூட 2 பொம்பளை புள்ள 3 பொம்பளை புள்ள, பெண் பிள்ளையில எவ்வளவு பெரிய பறக்கத்து இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார்.
ஆனால் தெரிகிறது அமல் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஷேக் அஹ்மதுல் ஹதரவி 6 பொம்பளை பிள்ளை. ஷேக் அஹ்மதுல் ஹதரவி பெரிய முஹத்தீஸ், 6 பொம்பளை பிள்ளை. 7வது சூழ் கொண்டு இருக்கிறார்கள். கர்ப்பமா இருக்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா என்னுடைய குலம் தலைக்கும், அது தலைக்கும், இது தலைக்கும், ஆம்பளை புள்ள வேணும், ஆம்பளை புள்ள வேணும், ஆம்பளை புள்ள வேணும். ஒரு கனவு ஒன்று கண்டார்கள் ஷேக் அஹ்மதுல் ஹதரவி. இவரை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஷேக் அஹ்மதுல் ஹதரவியை நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. மொத்த நரகம் 7 நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. முதல் நரகத்துக்கு போன உடனே ஒரு பொம்பளை புள்ள வந்து தடுத்து நின்றது. எங்க வாப்பாவை இந்த நரகத்துக்கு அனுமதிக்க மாட்டேன். சரி, அந்த மலக்கு 2வது நரகத்துக்கு அழைத்து செல்ல 2வது பொம்பளை புள்ள வந்து தடுத்து நிறுத்துகிறது. இப்படி 6 நரகத்திற்கு அழைத்து செல்ல 6 பிள்ளைகள் வந்து தடுத்து நிறுத்துகிறார்கள். 7வது நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிற போது தடுத்து நிறுத்த ஆள் இல்லை. தடுத்து நிறுத்த ஆள் இல்லை. திடீரென்று விழித்துக் கொண்ட ஷேக் அஹ்மதுல் ஹதரவி, எனக்கு ஆம்பளை பிள்ளைகள் வாங்கினா எனக்கு பெண் பிள்ளையே கொடுக்க ஆளுமீன், 7வதும் பெண்ணை கொடுக்க ஆளுமீன். அன்புக்குரியவர்களே, இது மறுமையில் அல்ல, இந்த உலகத்திலேயும் பாப்பா சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, பாப்பா நீங்க எப்படி இருக்கிறீங்க, நம்முடைய துக்க நலன்களில் அதிக பங்கு கொண்டவர்கள் பெண் பிள்ளைகள் தானே, சுகூனை கொடுப்பவர்கள் பெண் பிள்ளைகள் தானே தெரிகிறது. ஆனா அந்த பொம்பளை புள்ள பிறகு சொன்னா வரும்போதே தெரியுது. ஆம்பளை புள்ள பிறந்தா 5 ஸ்டார் சாக்லேட் பறக்கு, பாட்டுக்கு சாக்லேட் அள்ளி வீசிட்டு வர்றாரு. பொம்பளை புள்ள பிறகுன்னா அப்படியே கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்ச மாதிரி உடம்புல பல்சே இல்லாம தான் வர்றது. உடம்புல பல்சே இருக்கிறது இல்ல. இப்படி ஒருவர் தெரியுவா என்ன இல்ல பொம்பளை புள்ள பிறந்திருக்கு சொல்றது கூட சத்தமாய் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இருக்கிறது தெரிகிறது, ஆனால் அமல் இல்லை இல்லையா? ஹிஜாப், பெண்களுக்கு ஹிஜாப், மூடிய வெளியெல்லாம் விடணும் இல்லையா? அதான மார்க்கம், உள்ள இருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஆனா இன்னைக்கு புர்காவை போட்டுட்டு முடியை தூக்கி வெளியே விட்டுறோம். முடி என்பது மறைக்கப்பட வேண்டியது. திருமணியிலே ஒரு ஹதீஸ் வரும், பெருமானாரினுடைய வீட்டுக்குள்ளே பெண்களின் முடி ஒரு 4-5 முடி கிடக்கும், பெருமானாரினுடைய உடலெல்லாம் மாறி போகும். பெண்களின் முடி என்ன கீழே கிடக்கிறது என்பார்கள், இது புதைக்கப்பட வேண்டியது என்பார். பெண்கள் முடியை மறைக்க வேண்டும். பெண்களுக்கு முடியை மறைப்பது வாஜிப், அவசியம், தெரிகிறது, அமலில்லை. ஒரு அழகான வரலாறு. கதீஜா ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹுவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்ல ஆசைப்பட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, நாயகமே, நானு உங்க மனைவி கதீஜாவுக்கு சலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வான் வீட்டு கூட்டு போல, என் மனைவி கதீஜாவிடத்துல கேட்டு வந்து சொல்கிறேன் என்றார். நமக்கெல்லாம் யாராவது விருந்தாளி வந்தா நேரம் கூட்டு போயிருவோம் வீட்டுக்கு. மனைவி அனுமதி கொடுக்குறாங்களா இல்லையா, என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க எதுவும் தெரியாது. நிறைய பேர் மனைவிகளை அடிமையாகவே வைத்து பழக்கப்பட்டவர்கள். சொல்றதெல்லாம் செய்யணும், அவ்வளவுதான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மனைவி இடத்திலே கேட்டு வந்து சொல்கிறேன் என்ற அழகான வார்த்தை. பெருமானார் போய் கேட்டு வந்து சொல்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க, இதை விட பெரிய வாய்ப்பு என்ன இருக்கிறது, நாயகமே அழைத்துவார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் கதீஜாவுக்கு சலாம் சொல்ல பதில் சலாம் சொல்கிறார்கள். ஜிப்ரீலால் பார்க்க முடியும், கதீஜா ரலியல்லாஹு ஜிப்ரீலை பார்க்க முடியுமா? ஆனா வந்தது ஜிப்ரீலால் டெஸ்ட் பண்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு சம்பளம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க. நாயகமே கொஞ்சம் பாருங்க, என்னுடைய வலது காலிலே அமருங்கள், என்னுடைய வலது தொடையிலே அமருங்கள். ரசூலுல்லாஹ் கதீஜா ரலியல்லாஹுவினுடைய வலது தொடையிலே அமர்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ரீல் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? ஆமா, பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் எந்திரிங்க நாயகமே, என்னுடைய இடது காலிலே வந்து அமருங்கள் நாயகமே. தொடையிலே அமர்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ரீல் பார்த்துக் கொண்டிருக்கிறாரா? ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கிறார். தன் தலைச்சீலையை அகற்றி முடி தெரிகிற அமைப்பிலே உட்காருகிறார்கள். இப்பொழுது ஜிப்ரீல் பார்க்கிறாரா என்று கேட்க, ஜிப்ரீல் ஓடிக்கொண்டிருக்கிறார், தலைதெறிக்க விரண்டோடிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது கதீஜா சொன்னார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நான் முந்திய வேதத்தை படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன், எந்த வீட்டிலே பெண்கள் தலையை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டிலே ஹாத்தான ரஹ்மத்தின் மலர்ச்சிகள் நுழைவதில்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுதே தலை மூடி இருக்க வேண்டும். இந்த கேரளாவில் அந்த பண்பாடு இருக்கிறது. எப்பயுமே தலையை மூடி இருக்கிறதுனால இன்னைக்கும் அருளாக வழக்கத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமை இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல வீட்டிலையும் தலையை மூடுறதில்லை, வெளியிலையும் தலையை மூடுறதில்லை.
குர்ஆனை கொடுத்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. முழு குர்ஆனையும் அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்கிறோம்? என் பிள்ளை ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆக வேண்டும் என்று நினைத்தவர்கள் எத்தனை பேர்கள்? ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்களினுடைய குடும்பத்தை நீங்கள் வரலாறுகளை தொட்டால் அந்த குடும்பத்தில் ஹாஃபில் இல்லாத வீடே இல்லை. அதனாலதான் குர்ஆனை பாதுகாக்க முடிஞ்சு. ஹாஃபில் இல்லாத வீடே இல்லை. இன்னைக்கு ஹாஃபில் இருக்கிற வீடு ஒரு மஹல்லாவிலே ஒன்று கூட இல்லை. ஒரு மஹல்லாவிலே ஒன்று கூட இல்லை. அதனாலதான் யாபத்தி என்னொரு நூலியை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். நான் மாணவர்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுவேன். ஒரு இளைஞர் எழுதிய கடிதம், ஒரு கடிதம் ஒரு நூலாக வந்திருக்கிறது. அந்த இளைஞர் என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். பாப்பா உம்மா, பாப்பா உம்மாவுக்கு எழுதுறார் கடிதம். அப்பா உம்மா, என்ன மாதிரி வேற யாரையும் எந்த பெற்றோர் வளர்த்திருக்க முடியாது. நான் வயிற்றில் இருக்கிற பொழுதே மாத்திரை வாங்கி கொடுத்து ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பாக என்னை வளர்த்த வாப்பா உம்மா. நான் பிறந்ததற்கு பிறகு எனக்கு அக்கீக்காவை கொடுத்து எல்லாம் முறைப்படி செய்த வாப்பா உம்மா. 3 வயதை நான் கடக்கிற பொழுது என்னை நல்ல ஸ்கூலிலே சேர்த்த வாப்பா உம்மா. எல்லாம் கொடுத்தீர்கள். நான் காலேஜுக்கு செல்கிற பொழுது எனக்கு காலேஜில் பைக்கு என்னென்ன கேட்கிறேனோ இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த, சுருக்கமாக சொல்லுகிறேன், வாங்கி கொடுத்த வாப்பா உம்மா. வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே என்னென்ன தேவையோ அது முழுவதையும் அள்ளி கொடுத்த வாப்பா உம்மா. என்றாவது ஒரு நாள் உங்க சொந்த பணத்துல குர்ஆனை வாங்கி கையில கொடுத்து மதரசாவுக்கு கைபிடித்து அழைத்து சென்றதுண்டா? எல்கேஜில இருந்து 2வது வரைக்கும் காலையில நீங்க கூட்டு போவீங்க, மாலையில அம்மா கூட்டு வருவாங்க, சாப்பாட்டு ஊட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் உயர்ந்த கல்வி அல் குர்ஆன் என்று தெரிந்திருக்கிற வாப்பா உம்மா. என்றாவது ஒரு நாள் கரம் பிடிச்சு இன்னி லாஸ்களுக்கும் அலை அஜரா 1400 ஆண்டுகளாக இலவசமாக கொடுக்கப்படுகிற கல்வி இந்த குர்ஆனிய கல்விதான். பெருமானார் எப்படி கொடுத்தார்களோ அப்படியே கொடுக்கப்படுகிற கல்வி இந்த குர்ஆனிய கல்வி. என்றைக்காவது காலையில போய் பிள்ளையை விட்டுட்டு மாலையில கூட்டிட்டு வந்ததுண்டா? அல்லது பாப்பா அம்மா அந்த மதரசாவுக்கு அழைத்து சென்றதுண்டா? சொன்ன இளைஞன் கடைசியா முத்திரை பதிக்கிற ஒரு வார்த்தையை எழுதுவான். மிருகங்கள் வாழுகிற காட்டிலே ஆடு வைக்கிற இடையன் உறங்கினால் என்ன நினைக்கும், என்ன நடக்கும் பாப்பா? மிருகங்கள் வாழுகிற காடு, அதுல ஆடு வைக்கிற இடையன் உறங்கிவிட்டால் ஒரு ஆடு மிஞ்சுமா பாப்பா? மிருகங்கள் வாழுகிற காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் நப்சு என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது கெட்ட வழியின் பக்கம், ஒரு பக்கம் ஷைத்தான் தன்னுடைய வழியை விரித்து வைத்திருக்கிறான், ஒரு பக்கம் மனோ இச்சைகள் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. மிருகங்கள் வாழுகிற காட்டிலே பாப்பா உம்மா நீங்கள் உறங்கிய காரணத்தினால் இன்றைக்கு என் கண் குர்ஆனை பார்க்க நினைக்கிறது, முடியவில்லை வாப்பா. கண்ட காட்சிகளையும் கண்ட கடல்களையும் படங்களையும் பார்த்த கண்ணுக்கு குர்ஆன் பிடிக்கவில்லை வாப்பா, குர்ஆன் பிடிக்கவில்லை. கண்ட பாடல்களையும் கேட்டு கேட்டு பழகிய இந்த காதுக்கு நல்லுபதேசங்கள் பிடிக்கவில்லை வாப்பா. சுருங்க சொன்னால் என் இதயம் இறந்து போய்விட்டது. நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிரான சாட்சியாக நானே மாறி போய்விடுவேனோ என்று பயப்படுகிறேன் பாப்பா. நானே மாறி போய்விடுவோனோ என்று நான் பயப்படுகிறேன் பாப்பா. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் மிக முக்கியமானது தெரியும். ஆனால் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்திலே கல்வி இருக்கிறது, அமல் இல்லை. அப்பா யசீதுல் பிஸ்தாமி, அல்லாஹ் அக்பர், 6 வயசு பிள்ளை. இந்த தாய் அப்பா யசீதுல் பிஸ்தாமியை கொண்டு போய் உஸ்தாதிட்ட கொடுத்து இவர் ஹாஃபில் ஆனதுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்புங்க. இவர் ஹாஃபில் ஆன ஒண்ணுதான் வீட்டுக்கு அனுப்பணும். 6 வயசு பையன் இருப்பான, ஒரு வாரம் கூட ஆகல, அம்மா பார்க்கணும். அந்த உஸ்தாது வேற வழி இல்லாம 1 மணி நேரம் டைம் தர்றேன், ஒரு ஜுசு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லு, உடனே அனுப்பிச்சு வச்சிடறேன். 1 மணி நேரத்துல உலகத்துல ஒரு ஜுசு மனப்பாடம் பண்ண ஒருத்தர் கூட இல்ல. ஆனா அந்த அப்பா யசீத் 6 வயசுல அந்த தாய் பழக்கிய பழக்கத்தை பாருங்கள். நேரம் மேலாவுக்கு போய் 2 ரக்காத்து தக்பீர் கட்டி அந்த பிஞ்சு உள்ளம் தொழுது விட்டு 2 கரங்கள் இணைகிறது, அரிசின் கதவுகள் திறக்கிறது. அந்த பிள்ளை அல்லாஹ்விடத்துல கேட்டுச்சு, அல்லாஹ் 23 வருஷத்துல 30 ஜுஸ்ல பெருமானாரின் உள்ளத்திலே போட்ட ரப்பே, பெருமானாரின் உள்ளத்தில் குர்ஆனை போட்ட ரப்பே, என் உள்ளத்துல ஒரு ஜுஸ்வ போடுற ரப்பே, எங்க அம்மாவை பார்க்க போகணும் ரப்பே. அந்த பிள்ளை துவா செய்து ஒரு ஜுஸ்வ என் உள்ளத்துல போடுறா, எங்க அம்மாவை பார்க்க போகணும். துவா செய்து விட்டு ஓடுகிறா. 1 மணி நேரத்தில் ஒரு ஜுசு மனனமாகிறது. உஸ்தாதிடத்திலே போய் சொன்னா மனப்பாடம் பண்ணிட்டு எந்த உஸ்தாது ஏத்துக்குவாரு?
அதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிருக்க முடியாது போ என்று சொல்ல மீண்டும் மீண்டும் நச்சரிக்க ஓது பார்க்கலாம். ஒரு பிழை இல்லாமல் ஓதுகிறார் அபாயதீன், ஒரு பிழை இல்லாமல் ஓதுகிறார், வேறு வழி இல்லாமல் இன்னொருவரை போட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறது. அபாயதீன் வீட்டுக்கு சென்றார், கதவை தட்டுகிறார். அபாயதீன் கதவை தட்டுகிறார். அம்மா உங்க பிள்ளை அபாயதீன் வந்திருக்கிறேன் உங்களை பார்க்க. அந்த தாய் கதவை திறக்கவே இல்லை. என் பையன் ஆபிசாராம வரமாட்டான். மீண்டும் கதவை தட்ட. என் பையன் ஆபிசாராம வரமாட்டான். மீண்டும் கதவை தட்ட. என் பிள்ளை ஆபிசாராம வரமாட்டான். 20 தடவைக்கு மேல் தட்டப்பட்டு அந்த தாய் திறக்கவே இல்லை. தோல்வி அடைந்த அபாயதீன் மீண்டும் மதரசாவுக்கு போகிறார். எல்லா கலைகளையும் தெரிந்து கொண்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு தன் தாயை சந்தித்து, நீங்கள் நினைத்ததை போன்று எல்லா கலைகளும் முடிந்து விட்டது தாயே, உங்கள் பொருத்தமில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். எனக்கு 1 மணி நேரம் காலையிலும் மழையிலும் மார்க்கத்திற்காக குர்ஆனுக்காக வேண்டி அனுப்ப மனதில்லை. தெரிகிறது, ஆனால் அமல் இல்லை. உயர்ந்த கல்வி என்று தெரிகிறது, அமல் இல்லை. அன்புக்குரியவர்களே, எத்தனை வரலாறு ரியாதத்துல் மரீத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சின்ன சுன்னத்து, நோய் விசாரிக்க. எப்ப விசாரிக்கணும் வரைக்கும் பெருமானார் சொன்னார்கள். ரஹிமல்லாஹு இம்ரா ஸல்லல் கதா வயஹ்ருஜு அன் யஹூத வபிவா. பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறார். காலையில சுபுஹ் தொழுதுட்டு அங்க இருக்கிற நோயாளிகளை யார் போய் நோய் விசாரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறார். நோய் விசாரிக்கிறது எந்த நேரத்திலேங்கிற வரைக்கும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே. இல்ம் இருக்கிறது, அமல் இல்லை. முதல் வேலை கற்ற கல்வியின்படி அமல் வேண்டும். இரண்டாவது, பெற்றோர்கள் பெரியோர்கள் சொல் கேட்டு நடத்தல் வேண்டும். பெரியவர்களை மதித்தல், அவர்களின் சொல் கேட்டு நடத்தல் வேண்டும். பெருமானாரின் காலத்திலே அது இருந்தது, இன்றைக்கு அது இல்லாமல் போனது. நீங்க பெரியவங்களை மதிக்கிறோமா? நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாப்பா அம்மாவுக்கு முன்னாடி உட்கார்ந்ததே இல்லை. இன்னைக்கு நமக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு பேசுறான். பெற்றோர்களை பெரியோர்களை மதித்தல். இந்த சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா தொழுகையில எல்லா இடத்துலயும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு இருக்குமா இல்லையா? ஒரு இடத்துல மட்டும் சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா இருக்கான்னு சொல்றோம். அங்கிருக்குரியவர்களே, அங்கேயே அல்லாஹ் அக்பர் தானே வரணும். எதற்காக சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்பயுமே முதல் சப்பல தொழுகிற பழக்கம் கொண்டவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் தொழுகைக்கு வரும்போது ஒரு பெரியவர் போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. தொழுகையில சேரலான்னு போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூக்கு போயிட்டாங்க. பெருமானார் ருக்கூக்கு போயிட்டாங்க. வாழ்க்கையில ஒரு ரக்காத்து கூட விட்டதே இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்ப எப்பயுமே முதல் ரக்காத்துல நின்றுட்டு இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு ஒரு ரக்காத் போயிடுச்சு. மஸ்பூக்குங்கிறது வாழ்க்கையிலேயே இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ரக்காத் போயிருமேங்கிற பதட்டத்துல அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை அரிசிக்கு சென்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானாரை ருக்கூவிலேயே பிடித்துக் கொள்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சேர்ந்ததுக்கு பிறகுதான் எந்திரிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் அரிசிக்கு கேட்டு விட்டது, அல்லாஹ்வுக்கு கேட்டு விட்டது. அதனால நீங்க எந்திரிக்க கூடாது. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவரை அல்லாஹ் கேட்டு விட்டார். பின்னாடி இருந்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன அபூபக்கரே, உங்களுடைய சப்தத்தை அல்லாஹ் கேட்டு விட்டார். உடனே பின்னாடி இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஆனந்தம். ரப்பனா லக்கல் ஹம்த். கேட்டாச்சு, அல்லாஹ் கேட்டானா? ரப்பனா லக்கல் ஹம்த். ரப்புக்கே எல்லா புகழும் உண்டாக. அதனால சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா கேட்ட உடனே நம்ம ரப்பனா லக்கல் ஹம்த் சொல்லணும். பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை ஒவ்வொரு முறையும் சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா இந்த சமூகத்திற்கு சொல்கிறது. ஒவ்வொரு ரக்காத்தும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் எத்தனை பேர்கள் பெரியோர்களை மதிக்கிறோம், பெற்றோர்களை மதிக்கிறோம்? நாயகத்தின் காலத்திலே பெரியோர்கள் பெற்றோர்களை மதிக்குதல், அவர்களின் சொல் கேட்டு நடத்தல் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களின் நிலை என்ன? ஒரு 8 படித்தரங்களை ஹதீஸ்களுக்குள் பார்த்தால் தெரிகிறது. 8 படித்தரங்கள் பெற்றோர்களுக்கு பெருமானார் கொடுத்திருக்கிறார். சஹாபி வர்றாரு,
நாயகத்தை சொல்றாரு, நாயகமே உங்களோடு நான் போருக்கு வருகிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போருக்கு வருவதனுடைய சிறப்பு எவ்வளவு? அதை சொன்னா அது தனியா ஒரு மணி நேரம் சொல்லணும். போருக்கு வருவதனுடைய சிறப்பு எவ்வளவு? அல்லாஹ் அக்பர். போருக்காக வேண்டி ஒரு மனிதர் செல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த வாகனம் போடுகிற விட்டைகள் முதல் கொண்டு எல்லாமே மீதானிலே நிற்கப்படும். உயர்ந்த நன்மை இருக்கிறது நிறைய. ஒரு பகல் ஒரு இரவு உலகத்தில் எல்லா பகல் எல்லா இரவும் விட சிறப்பானது. லைலத்துல் கத்ரின் இரவை விட சிறப்பானது கூட குர்ஆனில் வந்திருக்கு. அப்ப போர்க்களத்தினுடைய சிறப்பு எவ்வளவு? நான் போருக்கு வர்றேன்னு சொல்லும் போது பெருமானார் சொன்னார்கள், என்னோட போருக்கு வராதே, உன் பெற்றோருக்கு ஹிதுமத்து செய்கிறார்கள். என்னோட போருக்கு நீ வராதப்பா, போய் பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய். வயதான பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய். போரை விட பெற்றோர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர்கள் நாயகம். இன்னொரு படி மேலேறி சொல்லுகிறார்கள், மன் ஃபضل زوجته على امه. யாராவது ஒருவர் தன்னுடைய மனைவியை எங்க அம்மாவை விட சிறந்தவர் என்று சொன்னால் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகா, அல்லாஹ்வின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகட்டும். ஒரு காலமும் தாய்க்கு நிகராக மனைவி வரவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் இல்லையா? அதனாலதான் தமிழ அழகாக ஒப்பிட்டு காட்டுவாங்க. மனைவி இருக்கிறாளே சல்லடை மாதிரி. இந்த சல்லடையில சலிக்கும் போது நல்லதையெல்லாம் கீழே விட்டுரும், கெட்டதையெல்லாம் புடிச்சுக்கும். மனைவி அப்படின்னு 50 வருஷம் வாழ்ந்தா கூட உங்கள்கிட்ட வாழ்ந்து என்னத்தை கண்டேன், கும்பகோணத்துல கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க, மயிலாடுதுறையில கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, ஜமாத்தே சேர்ந்து பாலும் இடத்துல தள்ளிடுச்சு சொல்லிடுவாள்ல. அவள் சல்லடை குறைகளை எடுத்து சொல்லுவாள் இல்லையா? ஒரு அழகாக எழுதி வைத்திருந்தேன். 25 வருஷம் மனைவியோட வாழ்க்கை சில்வர் ஜூப்ளி. நினைச்சதெல்லாம் மனைவி என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் கொண்டு போய் கொடுத்தான். மனைவிக்கு என்னென்ன தேவை எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு மனைவிய சந்தோஷத்துல இன்னைக்கு உங்களுக்கு நீங்க என்ன கேட்கறீங்களோ தரேன். அப்ப இவன் மனைவிட்ட சொன்னா, அந்த பீரோல லாக்கர்ல நீ என்ன வச்சிருக்கேன்னு பாக்க. 25 வருஷமா பீரோ லாக்கர்ல என்ன இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. பாக்க இவ்வளவுதானே பாருங்க. உள்ள 10 வளையல் இருக்குது, அது இருக்கு, நகை இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு $10,000 இருக்கு, 2 முட்டை இருக்கு. டாலர்லாம் இருக்கிற வேண்டிய இடம் தான். ஆனா முட்டை போய் அங்க இருக்குது. முட்டை இருக்கிற இடம் சமையல. லாக்கருக்குள்ள முட்டை வச்சிருக்கிறியம்மா என்னன்னு கேட்க மனைவி சொன்னாங்க, எப்பெல்லாம் உங்களை எழுத்து பேசணும் அப்பெல்லாம் முட்டை வாங்கி வச்சிருக்கேன். பரவாயில்லையே, 25 வருஷத்துல மாஷா அல்லாஹ் 2 தடவை எழுத்து பேசியிருக்கிற, 2 முட்டை இருக்கா இல்லையா, 2 தடவை எழுத்து பேசியிருக்க, அவசரப்படாதீங்க. 12 முட்டை சேர்ந்துச்சுன்னு சொன்னா அதை $1 விற்பேன். அப்படியே வித்து சேர்த்ததுதான் இந்த $10,000 இல்லையா? அன்புக்குரியவர்களே, மனைவி என்பவள் சல்லடை மாதிரி, ஆனால் தாய் என்பவள் முறம் மாதிரி. முறம் இருக்கா இல்லையா? முறம் எல்லா கெட்டதையும் தள்ளிட்டு நல்லது மட்டும் முடிச்சுக்கும். எல்லா கெட்டதையும் தள்ளிட்டு நல்லது மட்டும் முடிச்சுக்கும். தாய் என்பவள் அப்படித்தான். பெண் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அவன் அத்தனையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் கொண்டவள் அந்த தாய். அன்புக்குரியவர்களே, அதற்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஃபضل زوجته على امه. யார் தன்னுடைய மனைவியை விட தாய் சிறந்தவர் என்று, தன்னுடைய தாயை விட மனைவி சிறந்தவர் என்று நினைக்கிறார்கள், லஅனத்துல்லாஹி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு படி மேலேறி பெருமானார் சொல்கிறார்கள், ஹஜ் சிறந்ததா பெற்றோர் சிறந்தவர்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரோடு ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ் ஒண்ணுதான். பெருமானாரோடு புறப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா நீ என்னோடு வராதே, உன் தாய்க்கு ஹிதுமத்து செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே. எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிற பெருமானாரோடு ஹஜ் செய்கிற வாக்கியம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? அந்த தாய்க்கு ஹிதுமத்து செய்வது ஹஜ்ஜை விட சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னொரு படி மேலேறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பெற்ற பிள்ளை சிறந்தவரா பெற்றெடுத்த பெற்றோர் சிறந்தவர்களா? 2 பேருக்குமே உடம்பு சொல்லியும் இல்லை. யார முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், பிள்ளையவா பெற்றோரையா? மார்க்கத்திலே கேட்டால் பெற்ற பிள்ளைகளை விட பெற்றெடுத்த பெற்றோர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்கிறது மார்க்கம். 3 பேர்கள் குகைக்குள்ளே செல்வார்கள் என்ற வரலாறு தெரியும். பாறை அடைக்கும் சொல்லுவார், என் தாய் தகப்பனுக்கு உணவு கொடுக்காமல் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்ததில்லை. அடைத்த பாறை அகல்கிறது.
என்னைக்காவது இந்த சுண்ணத்தை நாம செஞ்சிருக்கிறோமா? முதல்ல பெற்றோர்களை பசியார வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பண்பாடு. நம்ம தாய் எத்தனை முறை நமக்கு கொடுத்து விட்டு வயிற்றிலே ஈரத்துணியை போட்டு உறங்கிய காலம் உண்டு. என்னைக்காவது தாயே தரப்பனே நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற பிள்ளைகள் கூட இல்லையா? பெருமானார் இன்னொரு படி மேலேறி பேசுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, ஹிஜ்ரத்து சிறந்ததா பெற்றோர்கள் சிறந்தவர்களா? எல்லா பாவங்களையும் அழிக்கிற ஹிஜ்ரத் அல்ல, ஹிஜ்ரத்து தகுதியுமாக்கான கவலா, எல்லா பாவங்களையும் அழிக்கிற ஹிஜ்ரத், எல்லா பாவத்தையும் அழிச்சு. ஹிஜ்ரத்து சிறந்ததா பெற்றோர்கள் சிறந்தவர்களா? கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சஹாபி வர்றாரு, நாயகமே உங்களோடு நான் ஹிஜ்ரத்துக்கு வர்றேன் நாயகமே வான்னு சொல்லிடுவாங்க. போயிட்டே இருக்கும் போது நான் வரும்போது எங்க அப்பாவும் அம்மாவும் அழுதாங்க நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், கமா அபுகைத்தகுமா, நீ வீட்டுக்கு சென்று அவர்களை அளவைத்ததை போன்று சிரிக்க வை என்றார்கள். நபி, எத்தனை பேர் நம்முடைய பெற்றோர்களை அளவைத்திருப்போம், என்றைக்காவது சிரிக்க வைக்க முயற்சித்திருக்கிறோமா? சிரிக்க வைக்க முயற்சித்திருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைசுல் கர்னி ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க. பெருமானார் சொன்னார்களே, கனவிலே சொன்னார்களே, என்னை பார்க்க வராதே, உன் தாய்க்கு ஹிதுமத் செய். சஹாபி என்ற பட்டம் போனாலும் உன் தாய்க்கு ஹிதுமத் செய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வரவில்லையே, சஹாபி என்ற பட்டத்தை விட பெற்றோருக்கு ஹிதுமத் செய்வது சிறந்தது என்று பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். இபாதத்து சுன்னத்தான நபிலான வணக்கம் தொழுகை நடந்து கொண்டிருக்கிற பொழுது தாய் அழைத்து விட்டால் தொழுகையை விடு என்றார்கள் பெருமானார். இபாதத்தை விடு, எவ்வளவு உயர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். பெற்றோர்கள் பெரியோர்கள் சொல் கேட்டு மதித்து நடத்தல் வேண்டும். கற்ற கல்வியின்படி அமல் வேண்டும். பெற்றோர்கள் பெரியோர்களை மதித்து நடத்தல் வேண்டும். மூன்றாவது, பாவத்திலிருந்து பரிகாரம் தேட வேண்டும். பாவத்தை நினைச்சு பரிகாரம் தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவங்கள். பெருமானார் எந்த பாவமே இல்லாத நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் தேடினார்களே. பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார்களே. அதனால மல் லஸிமல் இஸ்திக்ஃபார, வியாபாரிகளுக்கு நான் சொல்லுவேன், மல் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. உமர் ரலியல்லாஹு தஆலா சஹர் ரலியல்லாஹு அழைச்சு கேட்கிறாங்க, ஏப்பா எனக்கு அடிமையா இருந்த நீ, எனக்கு அடிமையாத்தான் இருந்த நீ, திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டியே எப்படிப்பா என்று கேட்கிற பொழுது சஹர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்ன சொல்லிக் கொடுத்த ரெண்டத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், கோடீஸ்வரன் ஆயிட்டேன், என்ன செய்கிறாய்? பெருமானார் எப்பொழுதுமே சொன்னார்கள், கடையை திறக்கும் போது இஸ்திக்ஃபார் செஞ்சுக்க, மல் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கை அல்லாஹ் அள்ளி கொடுத்து விடுவான், உன் கவலையெல்லாம் நீக்கி விடுவான் என்று சொன்னார்கள். அதனால வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வேன், மூடும் போது ஒரு 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சுக்குவேன். அதிகாலையிலே என் வியாபாரத்தை திறப்பேன். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலையிலே பரக்கத் செய்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள். இந்த ரெண்டையும் தான் நான் கடைபிடிச்சு வர்றேன், கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபாரை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இரவு உறங்குகிற பொழுது காலையில் எழுந்ததற்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சமுதாயமாக அன்றைக்கு இருந்தார்கள். இன்றைக்கு அந்த இஸ்திக்ஃபார் காணாமல் போனது. நான்காவதாக, அங்கே கற்ற கல்வியின்படி அமல் இருந்தது. பெற்றோர்கள் பெரியோர்களை மதித்து நடத்தல் இருந்தது. பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டல் இருந்தது. நான்காவது, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துதல் இருந்தது. இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு எத்தனை பேர் நன்றி செலுத்துறோம்? அல்லாஹ் அக்பர். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற பெரிய நியாமத்து என்ன? இந்த நாட்டுல இவ்வளவு அழகான முறையில குழுகுழுன்னு ஏசியில, நம்ம ஊர்ல எல்லாம் பள்ளிவாசல்ல இவ்வளவு நேரத்துல குழுகுழுன்னு ஏசி போட்டு உட்கார முடியுமா? போதினார் வெளியே தள்ளி கதவை சாத்திடுவார். எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் வைத்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாம சாதி, அழகாக ஒரு வரலாறு எழுதுவார்கள். அல்லாம சாதி, என்றைக்கும் சாதி சொன்னால் அதில் 1000 மக்கள் இருக்கும். அந்த சாதி 6 மாசத்துக்கு ஒருக்க கறி வாங்கிட்டு போவார் வீட்டுக்கு. 6 மாசத்துக்கு ஒருக்கா. ரொம்ப ஏழை. கறியை வாங்கிட்டு போகும்போது ஒரு கழுகு ஒண்ணு கையை கவிட்டு போகுது. நாம அதான் சொல்லிடுவோம், அல்லாஹ் இந்த கழுகு கரண்ட்ல அடிபட்டு சாக ஒரு பத்வா கொடுத்துருவோம். ஏன்னா கிடைக்கல இல்ல, கரண்ட்ல அடிபட்டு சாக அப்படி போக இப்படி போகணும். ஆனா அல்லாம சாதி
என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லாம் புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ மனைவி கரியை கழுவி கொண்டிருக்கிறார்கள். என்னம்மா கழுகு தூக்கிட்டு போச்சு, நீ கழுவிட்டு இருக்கிறிய? என்னம்மா? இல்ல, நம்ம வீட்டுக்கு மேல 2 கழுகு சண்டை போட்டுச்சு, கரியை கீழே விட்டுருச்சு, அந்த கரிதான் இதுன்னு மனைவி சொல்ல அல்லாஹ்விடத்திலே சாதி பேசுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் 1000 முறை உன்னை மறந்து போகிறேன். இந்த சாதியை மறக்காமல் சாதி வாங்கிய கரியை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறப்பே உனக்கு எல்லாம் நாம எல்லாம் உணர்ந்தோம். ஆனா நமக்கு சேர வேண்டியது ஒரு நாள் எல்லாம் மறந்தாங்க. நமக்கு சேர வேண்டிய வியாபாரத்தை ஒரு நாள் எல்லாம் மறந்தாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய ஆபியத்தை ஒரு நாள் எல்லாம் மறந்தாங்க. அவனுக்கு நன்றி செலுத்த நாம் மறக்கிறோம். நமக்கு கொடுக்கிறது அதை மறக்கவே இல்லை. மறக்காமல் கொடுத்து கொண்டிருக்கிற ஆபியத்தை, சுகத்தை, தேடிய சம்பந்தங்களை கொடுத்திருக்கிற ரப்புல் ஆலமீன், தேடிய பிள்ளைகளை கொடுத்திருக்கிற ரப்புல் ஆலமீன், நாடிய நாட்டங்களை அளித்திருக்கிற ரப்புல் ஆலமீன், இதற்கெல்லாம் மேலாக அவனுடைய ஈமானையும் அவனுடைய கொள்கையையும் கொடுத்திருக்கிற ரப்புல் ஆலமீன், உயர்ந்த சமூகத்திலே, உயர்ந்த குர்ஆன், உயர்ந்த உம்மத், பெருமானாரின் உம்மத்திலே பிறக்க வைத்த ரப்புல் ஆலமீன். இதுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறது, அவ்வளவு நன்றி செலுத்து. அன்புக்குரியவர்களே, பெருமானாரின் காலத்தில் இது இருந்தது. ஞாமத்துக்கு நன்றி செலுத்துதல் இருந்தது. கடைசியாக மரணத்தை கண்டு படிப்பினை இருந்தது. மௌத்தை பார்த்து படிப்பினை இருந்தது. கற்ற கல்வியின்படியாமல் பெற்றோர்கள் பெரியோர்களின் சொல் கேட்டு நடத்த, பாவத்திலிருந்து மன்னிப்பு, அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துக்கு நன்றி, மரணத்தை எண்ணி படிப்பினை. எத்தனை மௌத்தை பார்க்கிறோம், படிப்பினை பெற்றோமா? அன்புக்குரியவர்களே, நாமும் ஒரு நாள் மௌத்தாக போகிறோம். அதற்கு முன்னால் நல்லவராக இருந்து மரணிக்க வேண்டும் என்ற நிலையில் சஹாபாக்கள் இருந்தார்கள். இந்த 5ஐயும் பேணி உருவாக்குற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹ்.